ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே வாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்முடைய தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். லெட் அஸ் ப்ரே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர், தொடர்ந்து பேசும். எங்களுடைய செவிகள், சிந்தனைகள், இருதயங்களை திறந்து விடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு விசேஷமாக இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன்னை அநேக சீஷர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு விசேஷமாக நம்ம பார்க்க போகிற நபர் யார் என்று சொன்னால் பேதுரு. இயேசு தன்னை பேதுருவினிடத்தில் வெளிப்படுத்தின அந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். The title is Restoration of Peter. பேதுருவினுடைய மறுசீரமைப்பு என்ற தலைப்பிலே யோவான் 21 அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. ஜான் சாப்டர் 21 verses from 15 to 19. இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நம்பர் 1, ரெஸ்டோரேஷன் இன் ஹார்ட். பேதுருவினுடைய இருதயத்திலே ஒரு மறுசீரமைப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். 21 அதிகாரம் வசனம் 15 சொல்லுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இந்த வார்த்தை இவர்களிலும் அதிகமாய், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா do you love me more than these அப்படின்று போடப்பட்டு இருக்கிறது. இதற்கு 2 அர்த்தம் கொள்ளக்கூடும். இட் கேன் பி ரிஃபர்ட் டு 2 பாயிண்ட்ஸ், 2 காரியம். முதலாவது, இட் குட் பாசிபிளி ரிஃபர் டு தி அதர் டிசைபிள்ஸ். இந்த மோர் தென் தீஸ் இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் மற்ற சீஷர்களை குறித்து இயேசு சொல்லுகிறதாக கூட இருக்கலாம். எப்படி என்றால், do you love me more than other disciples? மற்ற சீஷர்கள் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கக்கூடும். ஏன் என்று சொன்னால் மத்தேயு 26 அதிகாரம் 33 வசனத்தில் in Matthew chapter 26 verse 33, Peter claimed that he will not fall away from Jesus even if others do. Hence, this may refer to the other disciples. இங்கே more than these, இவர்களை காட்டிலும் அதிகமாக என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்னு இயேசு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படி அவர் கேட்க வாய்ப்பு என்றால், அந்த சொல்லப்பட்ட மத்தேயு 26 அதிகாரம் 33 வசனத்தில் பேதுரு ஒரு தடவை சொல்லியிருப்பார், ஆண்டவரே, இந்த சீஷர்கள் உம்மை விட்டு விலகினாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் மேபி அதை வச்சு கேட்டிருக்கக்கூடும், இவர்களை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி. அது ஒரு பகுதி. இல்லை அப்படின்னு சொன்னால் இட் குட் ஆல்சோ ரிஃபர் டு ஹிஸ் ஜாப் ஆஸ் அ ஃபிஷர்மேன். அது அவருடைய மீனவ தொழிலை குறித்து கேட்கிறதாக கூட இருக்கக்கூடும். இட் குட் பி, டு யூ லவ் மீ மோர் தென் யுவர் ஃபிஷிங்? நீ மீன் பிடிக்கிற தொழிலை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் 21 அதிகாரம் 3 வசனத்தில் இட் இஸ் பீட்டர் ஹூ ஃபர்ஸ்ட் செட் ஐ எம் கோயிங் ஃபார் ஃபிஷிங். பேதுரு 21 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு அவர் போய்விட்டார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இந்த மீன் பிடிக்கிற தொழிலை காட்டிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இயேசு கடல் அருகே இந்த சீஷர்களை பேதுருவை பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அப்போ இன்னைக்கு இயேசு கேட்கிற கேள்வி இது 2 வகையாய் நம்ம வச்சுக்கலாம். இட் கேன் பி 2 part, 2 section. 1, do you love me more than the other disciples love me? மற்ற சீஷர்கள் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்ற கேள்வி கூட இருக்கலாம். அல்லது do you love me more than your fishing? நீ மீனவ பிடிக்கிற தொழிலை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி கூட ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டு இருக்கலாம். பட் whatever the question may refer to, the point that Jesus was asking, do you love me more than anything or anyone else in this world? இந்த உலகத்திலே மற்ற ஜனங்களை காட்டிலும் அல்லது உனக்கு பிடித்தமான விஷயத்தை, பொருளை காட்டிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. Now Peter had to restore his priority in Christ.
இயேசு மேலுள்ள அவருடைய முதன்மையான இடத்தை மறுபடியும் பேதுரு தன்னுடைய இருதயத்திலே அதை வைக்க வேண்டிய ஒரு அழைப்பை அங்கே ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு கூடவே 3.5 வருஷம் வாழ்ந்த இந்த பேதுரு திடீரென்று அவர் வந்துட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. மற்றவங்களை காட்டிலும் அதிகமாய் அன்பு வைப்பேன்னு சொன்னவர் ஒரு சில கடினமான பாதைக்குள்ளே கடந்து சென்றார். ஸோ இது எல்லாத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பேதுருவனுடைய இருதயத்தில் பேசி இது எல்லாத்தை காட்டிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். பேதுருனுடைய வாழ்க்கையில யார் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள்? Who takes the priority in Peter's heart? Who and what is our priority in our heart? நம்முடைய இருதயத்தில் இன்னைக்கு யார் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள்? Can we restore our heart in Christ? நம்முடைய இருதயத்தை இயேசுவின் மேல் நம்முடைய இருதயத்தில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க நம்மால முடியுமா? Can we give the first place for Christ, for Jesus in our heart? இன்னைக்கு பேதுருவுக்கு ஆண்டவர் முதல் செய்தது ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹார்ட். உன்னுடைய இருதயத்தில் நீ மீன் பிடிக்கிற தொழிலை முதல்ல வச்சிருக்கிறியா, அல்லது உன் கூட இருக்கிற நண்பர்கள் மற்ற டிசைபிள்ஸை நீ முதல்ல வச்சிருக்கிறியா, இல்லை இவர்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் என்னை நீ முதலிடத்தில் வச்சிருக்கிறியா? ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நமக்கு பிடித்தமானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம் நேசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நமக்கு பிடித்த பொருள், தொழில் அல்லது மற்ற எந்த காரியமும் அநேகம் இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவானவர் நம்மிடத்துல கேட்கிற கேள்வி, இவைகள் எல்லாவற்றிலும் அதிகமாய் என்னை நீ நேசிக்கிறாயா? நீ இந்த நபரை நேசிக்கிறதை காட்டிலும், இந்த பொருளை, இந்த தொழிலை நேசிக்கிறதை காட்டிலும், இந்த வேலையை, இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை நேசிக்கிறதை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். நாம் அதற்கு என்ன பதில் கொடுப்போம்? வாட் வுட் பி அவர் ஆன்சர் டு த லார்ட் ஜீசஸ்? திங்க் அபவுட் தட். அதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தரை நம்முடைய இருதயத்திலே முதன்மையாய் வைப்போம். லெட் us put God first in our heart. let us restore our heart in Christ Jesus. இயேசுவின் மேல் நம்முடைய இருதயத்தை மறுசீரமைப்புக்குள்ளாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதல் காரியம். இரண்டாவது, நம்பர் 2, ரெஸ்டோரேஷன் இன் ரிலேஷன்ஷிப். உறவிலே ஒரு மறுசீரமைப்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வசனம் 15 17 வரைக்கும் நம்ம அதை குறித்து பார்க்கலாம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. Jesus is asking a question 3 times. இயேசு ஒரு கேள்வியை 3 தடவை பேதுரு கிட்ட கேட்கிறார். and அந்த கேள்வி மிகவும் அழகாக இந்த பகுதியில் எழுதப்பட்டு இருக்கிறது. Jesus asked this question 3 times to Peter, do you love me? and at the 3rd time Peter was grieved. and why? நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறாயா, என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 2 தடவையும் பேதுரு பதில் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு தெரியும் நான் உம்மை நேசிக்கிறேன். 3வது தடவை ஆண்டவர் அந்த கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயன்னு கேட்கும் பொழுது பேதுரு பதில் கொடுக்கிறார். ஆனால் அந்த வசனத்தில் போடப்பட்டு இருக்கிறது 17ஆம் வசனத்தில், 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, he grieved in his heart. ஏன் பேதுரு துக்கப்பட வேண்டும்? Why at the 3rd time when Jesus asked, do you love me? Why Peter has to grieve? ஏன் பேதுரு துக்கப்பட வேண்டும்? We can see the answer in Peter's 3rd reply. பேதுருவு கொடுத்த 3வது பதிலே அந்த பதில், ஏன் அவன் துக்கப்பட்டான் என்ற பதில் இருக்கிறது. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். He said, Lord, you know everything. That is the answer. That is the point that Peter is making. Lord, you know everything. ஆண்டவரே உமக்கு எல்லாமே தெரியும் அவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? In 3 of Peter's reply to Jesus, he said this, you know that I love you. But in 3rd reply, he added a word, Lord, you know everything. பாருங்க, பேதுரு இயேசு கேட்கிறார் 3 தடவை, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு 3 தடவையும், முதல் 2 தடவை 3 தடவையும் பேதுரு இந்த ஒரே பதிலை கொடுக்கிறார். என்னன்னா, ஆம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். ஆனால் 3வது பதிலில் விசேஷமாக ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவாக அவர் ஆட் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால்,
ஆண்டவரே, உமக்கு நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இட் மீன்ஸ் Jesus question reminded Peter of his 3-time denial before the crucifixion. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாய் பேதுரு இயேசுவை மூன்று தடவை மறுதலித்தார். அந்த மறுதலித்ததை இங்கே பேதுருக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதினால் பேதுரு மிகவும் துக்கப்பட்டு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். When Peter denied Jesus, Jesus was not with him. இயேசு பேதுருவை பேதுரு இயேசுவை மறுதலிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு பேதுரு கூட இல்லை. இயேசு பார்க்கல பேதுரு மறுதளித்ததை, ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணார், சொன்னார் நீ மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். அதே போல் பேதுரு மறுதளித்தார், இயேசு கூட இல்லை. அதனால தான் இங்கே அவர் சொல்லுகிறார், இயேசுவே நீங்கள் என் கூட இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் உங்களை 3 தடவை மறுதளித்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இன்றைக்கி Peter is telling to Jesus with a grieving heart that Jesus, you know that I denied you. நான் உங்களை மறுதலித்தேன் என்பதை அவர் மனவேதனையோடு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். ஆனால் இயேசு இங்கே பேதுருக்கிட்ட எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார்? Jesus did not ask this question to condemn Peter or to make him more guilty. பேதுருவை குற்றப்படுத்துவதற்காகவோ பேதுருடைய துக்கத்தை இன்னும் அதிகரிப்பதற்காகவோ இயேசு இந்த கேள்வியை கேட்கவில்லை. ஆனால் எதற்காக கேட்டார்? பட் டு ரெஸ்டோர் ஹிம் இன் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். இயேசுவோடு கூட உள்ள உறவிலே மறுசீரமைப்புக்கு கொண்டு வரும்படியாக இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். பீட்டர் டினைட் கிரைஸ்ட் இன் சீக்ரெட். பேதுரு இயேசுவை தனிமையான ஒரு இடத்திலே தான் மறுதலித்தார். But Jesus restored him in public among fellow disciples. இயேசு பேதுருவை பொதுவான இடத்துல மற்ற சீஷர்கள் மத்தியிலே அவனை மறுசீரமைப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறார். தனிப்பட்ட முறையிலே பேதுரு மறுதலித்தார், ஆனால் இயேசு அவனை எல்லார் மத்தியிலும் மற்ற சீஷர்கள் மத்தியிலே பொதுவான இடத்திலே அவனை மறுசீரமைப்புக்கு கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். It is still Jesus who takes the first step to restore us by not condemning us. ஆண்டவராகிய இயேசு தான் இங்கே முதல் படி எடுத்து வைக்கிறார், நம்மை மறுசீரமைப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக. ஆனால் அவர் அதை செய்யும் பொழுது நம்மை குற்றப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி நம்மை செய்யாதபடிக்கு அவர் அன்பான இருதயத்தோடு அவர் செய்கிறவராய் பார்க்கிறார். பீட்டர்ஸ் denial experience brought him through a humbling process. பேதுருவனுடைய இந்த மறுதலிப்பு அவனை ஒரு தாழ்மையான உடைந்த உள்ளத்திற்குள்ளாய் அவனை கொண்டு சென்றது. நீங்கள் பார்க்கலாம், லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 62. Luke chapter 22 verse 62 said, and he went out and wept bitterly. பேதுரு 3 தடவை மறுதலித்த பிறகு லூக்கா எழுதியிருக்கிறார் அவருடைய புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் பேதுரு மிகவும் மனம் கசந்து அழுதான். அப்படின்னா பேதுரு தான் இயேசுவை மறுதலித்ததை குறித்து மிகவும் வருத்தப்பட்டார். அண்ட் இங்கே 21ஆம் அதிகாரம் யோவான் 21:17 வசனத்தில் Peter was grieved because he said to him the third time. இங்கேயும் பேதுரு துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. பேதுரு வந்துட்டு உமக்காக உயிரை கொடுப்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் முன்னுக்கு நிற்பேன், இயேசு நான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லும் பொழுது இயேசுவையே தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொண்டார் பேதுரு. அப்படிப்பட்ட பேதுரு இன்னைக்கு மனது உடைந்து தன்னை தாழ்த்தின ஒரு பேதுருவாய் இன்னைக்கு இயேசுக்கு முன்பதாய் அவர் நிற்கிறதை பார்க்கிறோம். Peter is now more of a broken person, low in spirit, contrite and humble before the Lord. இயேசுக்கு முன்பதாய் உடைந்த உள்ளத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு தன்னை தாழ்த்தின ஒரு பேதுருவாய் இங்கே நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 34:18 சொல்லுகிறது. Psalm 34:18 says, the Lord is near to the broken hearted and saves the crushed in spirit. ஆண்டவர் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேற்றுகிறார், ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 51:17 Psalm 51:17 says, the sacrifices of God are a broken spirit, a broken and contrite heart, O God, you will not despise.
சங்கீதம் 51:17 இதுதான் சொல்லுகிறது. உடைந்த நொறுங்குண்ட தாழ்த்துகிற இருதயத்தை கர்த்தர் தேற்றுகிறவரும் பலப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இன்னைக்கு பேதுரு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு தான் இயேசுவை சந்திக்கிறார். Peter encountered Jesus with such a heart, with a broken, humble and contrite heart before the Lord. அதனால தான் அவர் துக்கப்படுகிறார். தன்னுடைய இயேசுவை மறுதலித்ததை குறித்து அவர் வேதனைப்படுகிறார். ஆனால் இயேசுவோ அவரை குற்றம் சாட்டும்படியாக அவர் வரவில்லை. அவர் அவனை மறுசீரமைப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு டுடே சம்டைம்ஸ் in our life we may have denied Christ by our sinful thoughts and actions. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனை, பாவ சிந்தனைகள் மூலமாய், நம்முடைய பாவ செயல்கள் மூலமாய், பாவ வார்த்தைகள், பேச்சுகள் மூலமாய் இன்னைக்கு இயேசுவை நாம் மறுதலித்திருக்க கூடும். We may have denied Christ by our sinful thoughts and actions. இயேசுவை இந்த ரீதியில், இந்த விதத்திலே நாம் மறுதலித்திருக்க கூடும். But like how he did to Peter, Jesus wants to restore us in himself. எப்படி இயேசு மறுதலித்த பேதுருவை தேடி போய் அவர்களுடைய உறவை சரிப்படுத்தினாரோ, அதுபோல இன்னைக்கு பாவம் செய்த குறையும் குற்றமும் பலவீனமும் உள்ள நம்மையும் ஆண்டவராகிய இயேசு நியாயம் தீர்க்க வராமல் நம்மை மறுசீரமைப்புக்கு அவர் கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. There is a question. Are we humble and contrite before Jesus like how Peter was? எப்படி பேதுரு தன்னை உடைந்த ஒரு மனுஷனாய், நொறுங்குண்ட ஒரு மனுஷனாய், தன்னை தாழ்த்தி இயேசுக்கு முன்பதாய் தன்னுடைய மறுதலிப்பை குறித்து வேதனைப்பட்ட ஒரு மனுஷனாய் நின்றாரோ, அதுபோல நாமும் இயேசுவுக்கு முன்பதாய் நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருக்கு முன்பதாய் நாம் நிற்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு இயேசு நம்மை மறுசீரமைப்பு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். He is ready to restore us in his relationship. அவரோடு உள்ள உறவிலே நம்மை மறுசீரமைப்புக்கு கொண்டு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பதாய் நாம் நிற்க ஆயத்தமாக இருக்கிறோமா? Anyone who has sinned now have hope in Jesus to be restored back into his relationship. இன்னைக்கு இந்த உலகத்தில் யார் வேணாலும் பாவம் செய்திருக்கலாம், எப்படிப்பட்ட பாவம் வேணாலும் செய்திருக்கலாம். அதற்காக பாவம் செய்யுங்கன்னு சொல்லலை. பட் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இப்படி பாவம் செய்த, குறையும் குற்றமும் செய்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுசீரமைப்பு பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய மறுமொழி உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு அவரை தேடி போகிறோமா? அதுதான் கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்மை நாம் தாழ்த்தினோம் என்று சொன்னால், நாம் உடைந்த நொறுங்குண்டு இருதயத்தோடு அவருடைய சமூகத்திற்கு முன்பதாய் சென்று, ஆண்டவரே இடத்துல குறைகள் இருக்கிறது, நான் தவறு செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயம் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவரும் அவருக்கும் நமக்கும் உடைந்து போன உறவை மறுசீரமைப்பு செய்கிற இரட்சகருமாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆகையால் உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், ரெஸ்டோரேஷன் இன் த கால். பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பிலே இயேசு மறுசீரமைப்பு அவனை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். Jesus, after each of his questions to Peter, he restored his call by saying, feed my lambs and tend my sheep. இயேசு கேள்வி கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனால் ஒவ்வொரு கேள்வி கேட்ட பிறகும், பேதுரு பதில் கொடுத்த பிறகும், ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பை ஒரு மறுசீரமைப்பு செய்கிறார். எப்படி செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி என்று சொல்லி அவனுடைய அழைப்பை, பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பை ஆண்டவர் அங்கு மறுசீரமைப்பு செய்கிறார். This challenge to Peter demanded a total renewal in his relationship with Jesus and reaffirmed his call. His call was restored. அவனுடைய ஊழிய அழைப்பு மறுசீரமைப்பு செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோவான் 21 இதே யோவான் 21 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், Peter went for fishing.
எல்லாம் முடிந்த பிறகு பேதுரு மீன் பிடிக்க போயிட்டார். 21ஆம் அதிகாரம், அதே 21ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா அப்படின்ட்டு சொல்லுகிறார். Now Peter had gone back to his old lifestyle of fishing, forgetting his call. இயேசு அவனுக்கு கொடுத்த, பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பை மறந்து மறுபடியும் அவர் செய்து கொண்டிருந்த பழைய தொழில், மீனவ தொழிலுக்கே அவர் புறப்பட்டு சென்றதை நம்ம பார்க்கிறோம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இனிஷியலி ஜீசஸ் கால்ட் அவுட் பீட்டர் ஃப்ரம் திஸ் எக்ஸாக்ட் சேம் பொசிஷன் as a disciple, saying, follow me, I will make you fishers of men. Matthew chapter 4 verse 18 and 19. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் எப்படி பேதுருவை மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவனுடைய அழைப்பை மறுசீரமைப்பு செய்கிறாரோ, இதே போலதான் ஆரம்பத்திலே இயேசு பேதுருவை கூப்பிட்டார். பேதுரு மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பார், வலையை அலசி கொண்டு இருப்பார். அவரும் அவருடைய சகோதரன் என்ட்ரு, அந்திரையாவையும் இயேசு பார்த்து இதுதான் சொல்லுவார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லுவார். பாருங்க, ஆரம்பத்தில் இயேசு பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பு, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். ஆனால் பேதுரு கூட 3.5 வருஷம் பின்பற்றி வந்து அவரை மறுதலித்த பிறகு அவர் மறுபடியுமாய் அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கே அவர் சென்றார். அவர் சென்ற பிறகு மறுபடியுமா இயேசு என்ன செய்கிறார், அவனை விட்டு விடவில்லை, பேதுருவை அப்படியே விட்டு விடவில்லை, தேடி வந்து அவனை என்ன செய்கிறார், எந்த இடத்துல பேதுரு எந்த வாழ்க்கைக்கு, பழைய வாழ்க்கைக்கு போனாரோ அதே இடத்துல அதே வார்த்தையை சொல்லி அவனை மறுசீரமைப்புக்குள்ளாய், அவனுக்கு கொடுத்த அழைப்பை கர்த்தர் மறுபடியும் அங்கே ஒரு புதுப்பிக்கிற ஒரு இரட்சகராய் இயேசுவாய் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பீட்டர் denied the Lord 3 times, but here in this passage Peter affirmed his love for the Lord 3 times. பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதலித்தார். ஆனால் இங்கே 21ஆம் அதிகாரத்தில் இயேசு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாய் அவனுடைய அன்பை பேதுரு இயேசுவினிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவரே, உமக்கு தெரியும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. அதன் பிறகு ஜீசஸ் allowed Peter a threefold public affirmation of love to replace a threefold denial. எப்படி 3 தடவை மறுதலித்தாரோ அதே போல 3 தடவை நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசு பேதுருவை சொல்ல வைத்த பிறகு Jesus restored Peter's call by a threefold challenge to feed and tend his sheep. 3 தடவை மறுதலிப்பு, 3 தடவை மறுபடியுமாய் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதன் பிறகு இயேசு 3 தடவை என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறவராய் காண்பிக்கிறார். Peter was restored in his call and Jesus predicted his death by which he will glorify God. 18 யோவான் 21:18 வசனம் சொல்லுகிறது, பேதுரு இயேசுவுக்காக எப்படி மரிப்பார், எப்படிப்பட்ட மரணத்தை கடந்து செல்வார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, as a Christian, what is our call? இன்னைக்கு பேதுருவனுடைய அழைப்பு மறுசீரமைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய அழைப்பு என்ன? As a Christian, what is our call? Do not forget that our call is to serve God by serving others. Our call is to love God by loving others. Can we allow Jesus to restore our call to love and serve? இன்னைக்கு நம்முடைய அழைப்பு என்ன? ஆண்டவர் நம்முடைய அழைப்பை கிறிஸ்தவர்களாய் மறுசீரமைப்பு செய்ய விரும்புகிறார். நம்முடைய அழைப்பு என்ன? பிறருக்கு சேவை செய்வதன் மூலமாய் தேவனுக்கு சேவை செய்வது, பிறருக்கு ஊழியம் செய்வதன் மூலமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வது, பிறரிடத்திலே அன்பு கூறுவதன் மூலமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இதுதான் நம்முடைய பிரதான கிறிஸ்தவ அழைப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த அழைப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மறுசீரமைப்பு செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போம். Let us allow the Lord to restore us our call. Are we loving God by loving others? தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோமா? பிறரிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாய். Are we serving God by serving others? தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோமா?
பிறருக்கு ஊழியம் செய்வதன் மூலமாய், இதன் மூலமாய் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்த மறுசீரமைப்பு செய்ய விரும்புகிறார். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 3 காரியம் உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன். அதை மறுபடியுமாய் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, restore our heart by prioritizing Jesus in our lives. நம்முடைய இருதயத்தை நாம் மறுசீரமைப்போம். எப்படி? இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராய் வைத்து முதலிடம் கொடுத்து நம்முடைய இருதயத்தை மறுசீரமைப்போம். இரண்டாவது, நம்பர் 2, restore our relationship with Jesus with humble and contrite heart for our sins. நம்முடைய உறவை, இயேசுவோடு உள்ள உறவை நாம் மறுசீரமைப்போம். எப்படி? நொறுங்குண்டதும் நம்முடைய பாவத்தை நினைத்து, நம்முடைய குறைகளை, குற்றங்களை, பலவீனங்களை நினைத்து நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு நம்மை தாழ்த்தி இயேசுவினிடத்தில் போகும் பொழுது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஒரு மறுசீரமைப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். மூன்றாவது, நம்பர் 3, restore our call in Jesus by loving and serving others, by which we love and serve God. இன்றைக்கு மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய அழைப்பை மறுசீரமைப்பு செய்ய விரும்புகிறார். நம்முடைய அழைப்பு என்ன? பிறரிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது, பிறருக்கு ஊழியம் செய்வதன் மூலமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வது. இந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்தவன்மாய் ஜெபம் செய்வோம். let us pray. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் நல்லவர். இந்த நாளிலே பேதுரு உடைந்து போன நொறுங்குண்ட பேதுருவை, அவனுடைய இருதயத்தை நீர் மறுசீரமைப்பு செய்தீர். அதுபோல எங்களுடைய இருதயத்தையும் நீர் மறுசீரமைப்பு செய்யும். restore our heart in you, O Lord Jesus. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உம்மிலே மறுசீரமைப்பு பண்ணும். அதுபோல restore our relationship with you. ஆண்டவரே, நாங்கள் நொறுங்குண்டவர்களாய், பாவிகளாய், பலவீனர்களாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை மறுசீரமைப்பு செய்யும். பல செயல்களினாலும் சிந்தனைகள் எண்ணங்களினாலும் நாங்கள் மறுதலித்திருக்கிறோம். எங்களை மறுபடியுமாய் உம்மோடு உள்ள உறவிலே மறுசீரமைப்பு செய்யும். மூன்றாவதாக, ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எதற்காய் அழைத்தீர்? நாங்கள் ஏன் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம்? அந்த அழைப்பை மறுபடியுமாய் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே, பிறரிடத்திலே அன்பு கூர்ந்து உம்மிடத்திலே அன்பு கூற கிருபை தாரும். பிறருக்கு ஊழியம் செய்வதன் மூலமாய் உமக்கு ஊழியம் செய்ய எங்களுடைய அழைப்பை மறுசீரமைப்பு செய்து உறுதிப்படுத்தும். ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வண்ணமாய் கர்த்தருக்கு நாம் தொடர்ந்து ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.